யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கு காணும் என்ற பாரதியுடைய வாக்கிற்கிணங்க யாமறிந்த பணியிலே காவல் பணியைப் போல் ஒரு இனிதாவது பணியை எங்கு காணும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர்ந்த காவல் பணியினை ஆற்றி வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். காவல் தேர்வுல உளவியல் பாடத்துல நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்களுடைய தொடர் வரிசை. எண்களின் தொடர் வரிசை இது ஆங்கிலத்துல நம்பர் சீரியஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த நம்பர் சீரியஸ்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் அப்படின்னா there are 3 types. முதல் 3 வகைகள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வரும் எண்கள், ரெண்டாவது விடுபட்ட எண்கள், மூன்றாவது தவறான எண்ணை கண்டுபிடித்தல். இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. இந்த 3 டைப்ல நாம இன்னைய கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு எண்ணை கண்டுபிடித்தல். இதை பத்தி இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2017 2 கொஸ்டினும், 2018 1 கொஸ்டினும், 2019 பிக்சர் டைப்ல 2 கொஸ்டின்ஸும் இந்த மாதிரி டாபிக்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. சைக்காலஜி பொறுத்தவரை போலீஸ் எக்ஸாம்ல மொத்தமே 30 கொஸ்டின்ஸ். அதுல கம்பல்சரியா 2 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த பாடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த பாடத்துல நீங்க வந்து ஆன்சர் போடணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எண்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். எண்கள்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்கள் நிறைய டைப்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து முழு எண்கள், இயல் எண்கள், பகு எண்கள், பொகா எண்கள், கன எண்கள், வர்க்க எண்கள், இந்த மாதிரி நிறைய எண்கள் பத்தி வகைகள் இருக்கு. இந்த வகைகள் என்ன ஏது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸை பார்த்த உடனே ஒரு நம்பர் சீரிஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அடிஷன் மெத்தடா இருக்கலாம். அடிஷன் மெத்தட் அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கலாம், கூட்டுத்தொடர் ஆர்டர்ல இருக்கலாம், இல்லைன்னா கழித்தல் வச்சு கேட்கலாம், இல்லை பெருக்க வச்சு கேட்கலாம், இல்லை வகுத்தல், இல்லைன்னா வர்க்க எண், கன எண், இந்த மாதிரி ஒரு 6 டைப்ல அந்த சீரியஸ் எப்படி வேணாலும் அமையலாம். நாம ஒரு சீரியஸை பார்த்த உடனே இந்த சீரியஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்று டிஃபரன்ஸ் பாருங்க, இல்லை பெருக்கி பாருங்க, இல்லை காமன் நம்பரை கூட்டி பாருங்க, இல்லைன்னா ஏதாச்சும் பெருக்கி கூட்டி கழிச்சு இந்த மாதிரி பார்க்கலாம், இல்லை வர்க்க எண்ணா கன எண்ணா அப்படிங்கிறத நாம ஒவ்வொரு டைப்பா வந்து அப்ளை பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? சில நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் நியரஸ்ட் வேல்யூவா இருந்தா அப்படின்னா கட்டாயம் அது வந்து கூட்டுல தான் இருக்கும். ரொம்ப லார்ஜஸ்ட் வேல்யூவா இருந்தால் அது கட்டாயம் அது பெருக்குல தான் இருக்கும். இப்படி சம்பந்தம் இல்லாம 8, 27, 64 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கட்டாயம் அது ஒன்று ஸ்கொயரா இருக்கும், இல்லை அப்படின்னா கியூப்பா இருக்கும். இந்த மாதிரி நம்பர்ஸ் உடைய அந்த தன்மை, அந்த மதிப்பை வச்சு அது என்ன டைம் அப்படிங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதுல வந்து ஒரு 10 சம் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு 30 பக்கத்துல மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டீரியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் அடுத்த ஒரு எண்கள் சொல்லி 10 சம் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 சம் தான் நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 1, 8, 27, 64, 125. இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அடுத்து என்ன வரும் கேட்கறாங்களா? இதான் அது அடுத்த வரும் எண் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஆன்சர் எப்படி பார்க்கணும்னா, உங்க மனசுக்குள்ள வர்க்க எண்களோ கன எண்களோ நீங்க தரவா தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா, அப்படி படிச்சிருந்தீங்கன்னா இந்த எண்களை பார்க்கும் போதே இதெல்லாம் வந்து கன எண்கள் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல ஸ்டக் ஆயிடும். அப்படி படிக்கல அப்படின்னா கொஞ்சம் சங்கடம். சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா கன எண்கள். இது 1 கியூப், இது 2 கியூப், இது 3 கியூப், இது 4 கியூப், இது 5 கியூப், இது 6 கியூப். 6 கியூப் போடணும். சரிங்களா? அப்ப நம்ம எனக்கு வந்து கியூப் தெரியும். கியூப் தெரியனால பார்த்தோன்னே இதுல வந்து கியூப் நம்பர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கியூப் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னா, இது டிஃபரன்ஸ் பாருங்க 7, இது டிஃபரன்ஸ் பாருங்க 19, இது டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃபரன்ஸ் எடுத்தா பார்க்கணும், இல்லை எண்களை பெருக்கி பார்க்கணும், கூட்டி பார்க்கணும், கழிச்சு பார்க்கணும். பட் நீங்க எப்படி பார்த்தாலும் ஆன்சர் வராது. அப்ப இதுக்கு ஆன்சருக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கியூப் வந்து நீங்க வந்து கட்டாயம் மனப்பாடம் பண்ணணும். முதல்ல ஒரு 20 கியூப்பை கட்டாயம் படிக்கணும். ஸ்கொயர் பொறுத்தவரை ஒரு 30 ஸ்கொயர் கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும். வைப்பாடை பொறுத்தவரை 1 to 16 வைப்பாடும், 1 to 30 ஸ்கொயரும், 1 to 10 கியூப்பும் படிச்சிருந்தால் இந்த மாதிரி சைக்காலஜில நம்பர் சீரிஸ், அடுத்த எண்கள், விடுபட்ட எண்கள், தவறா எண்கள், இந்த மாதிரி சீரிஸ்ல ஆன்சர் போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
அப்ப 1 8 27 64 125 இதுக்கு அடுத்து என்ன அப்படி கேட்கறாங்க. இந்த பாருங்க இந்த 1 இருக்கா, 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் என்ன 64, 5 கியூப் என்ன 125. அப்ப 5 அடுத்து என்ன வரும் 6. அப்ப 6 கியூப் என்ன அப்படின்னா 216. என்ன சார் கியூப் 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 சொல்லிருக்கா 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. ஒரு எண்ணை 3 டைம் பெருக்கணும் அது பேர் கியூப், 2 டைம் பெருக்கணும் அது பேர் வர்க்கு. சரிங்களா, ஒரு எண்ணை 3 டைம் பெருக்கணும் அது கியூப். 6 36, 36 இன்ட்டு 6 எவ்வளவு அப்படின்னா 216. அப்ப முதல் சமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 216, ஆப்ஷன் சி. சரிங்களா, புரிஞ்சா? அப்ப ஃபர்ஸ்ட் சம் பொறுத்தவரை நாம என்ன பண்றோம் அப்படின்னா கியூப் வச்சு பார்க்க போறோம். 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125. அப்ப 5 அடுத்து என்ன பண்ணா 6, 6 கியூப் என்ன பண்ணா 216. 6 கியூப் அப்படின்னா 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 எவ்வளவு 216. இதுதானது ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஆன்சர். புரிஞ்சா? ஓகே. இதே மாதிரி ஸ்கொயர் வச்சுக்கலாம். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. இந்த மாதிரி ஸ்கொயர் வச்சு கேட்கலாம். அப்ப நம்மள பொறுத்தவரை சீரியஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நார்மலா எக்ஸாம் காலத்துல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த ஹால்குள்ள எப்படி இந்த क्वेश्चंस வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பயிற்சி நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து செட் ஆகும். பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா சிக்கல். சரிங்களா, நீங்க பார்த்தோன்னே இவ்வளவுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது சங்கடம். அப்புறம் என்ன பண்ணணும், இதே மாடல் வந்து ஒரு 50-60 சம் போட்டு பார்க்கணும். நிறைய சம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் நிறைய டைப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய மைண்ட் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா, அதனால நீங்க கத்துக்கிறத விட நீங்க எவ்வளவு தூரம் பயிற்சி பண்ணிடுவதோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, அடுத்த சைன் பண்ணலாம். 9 81 90 810 819 இங்க என்ன அப்படி क्वेश्चंस கேட்கறாங்க. சரிங்களா, அப்ப இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கும்போது இங்க பாருங்க, இப்ப நம்ம வந்து யோசிக்கிறோம் 9 81 9 ஸ்கொயர் 81. அப்ப 81 ஸ்கொயர் கட்டாயம் 90 இருக்காது. அப்ப இது ஸ்கொயர் இல்ல அப்படினா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சம்பந்தம் இல்லை. ஏன்னா இங்க பாருங்க 9க்கும் 81க்கும் டிஃபரன்ஸ் மோர் தென் 70 இருக்கு. இங்க பாருங்க 9 தான் இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் கட்டாயம் வராது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன சார் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நாம தான் யோசிக்கணும். இந்த இருக்கா, அப்ப இது இன்டு 9 99 81. அப்ப 9 அதே என்னால பெருக்குனா 81. சரி, இங்க என்ன இருக்கு 90. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க 81 90. அப்ப என்னது பிளஸ் 9. அப்ப இது என்ன சீரிஸ் அப்படின்னா ஒரு எண்ணை 9ஆல பெருக்கிருக்காங்க, அடுத்து வரக்கூடிய எண்ணை 9 வச்சு கூட்டிருக்காங்க. அப்ப ஒரு மல்டிபிளிகேஷன் ஒரு அடிஷன். இது ஒரு சீரிஸ். இப்படி இருக்கணும். அடிஷன் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சட்டம் கிடையாது. ஸோ அடிஷன் மல்டிபிளிகேஷன் சொல்லி மாறி ஒரு சீரிஸ்ல கூட வந்துக்கலாம். சரிங்களா, அப்ப 81 பிளஸ் 9 எவ்வளவு 90. இப்ப அடுத்து என்ன பண்ணணும், இங்க பெருக்கலா. அப்ப 90 இன்ட்டு 9 99 81 இந்த சீரோவா. அப்ப 810. இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த 810 கூட எதை கூட்டணும் பிளஸ் 9. சரிங்களா, பிளஸ் 9. அப்ப 810 பிளஸ் 9 எவ்வளவு 819. அப்ப இது வரைக்கும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9 கொண்டு பெருக்கிருக்காங்க, செகண்ட் 9ஆல கூட்டிருக்காங்க. அப்ப ஒரு பெருக்கல் ஒரு கூட்டல், ஒரு பெருக்கல் ஒரு கூட்டல். அப்ப இதுக்கு அடுத்து என்ன வரும் பெருக்கல் வரும். எதை பெருக்கணும் 819 பெருக்கணும். எதால 9ஆல. அப்ப 819 9ஆல பெருக்கலாம். 819 9 9 81 9 81க்கு 1 பேலன்ஸ் செட்டா. இந்த 1 எங்க முடிது பாருங்க, இந்த 1 எங்க முடிது பாருங்க, ஆப்ஷன் ஏ. அப்ப ஆன்சர் என்ன ஏ தான் ஆன்சர். சப்போஸ் இந்த 1 வந்து பி ல இருக்கு 901 8001 இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணணும், நீங்க பெருக்கல ஃபுல்லா பெருக்கி போடணும். சரிங்களா, இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. சரிங்களா, அதான் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன் ஏ எடுத்துக்கணும். சப்போஸ் பி சி டி ல 1ன்னு முடிஞ்சா நீங்க என்ன பண்ணணும், மறக்காம இந்த பெருக்கல முழுமையா பெருக்கி போடணும்.
99 89 1 இங்க 8 ஓர் 9 9 9 8 17 7 பேலன்ஸ் 1 99 72 1 73 ஆன்சர் என்ன 7371. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா 7371 புரிஞ்சா? சயின்ஸ் கொடுத்துறோட கொடுத்துருக்க சீரிஸ் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்டா 9 பெருக்கணும், ரெண்டாவது 9 கூட்டணும். 9 கொண்டு பெருக்கிறாங்க, 9 கூட்டுறாங்க. அப்படி பெருக்கும்போது கடைசி பார்த்தீங்கன்னா 819 எதால பெருக்கணும்? 9 பெருக்கணும். அப்ப 819 × 9 எவ்வளவு? 7371. இதுதான் ஆன்சர். இது சயின்ஸ். புரிஞ்சா? அடுத்து பாருங்க மூணாவது 1 6 12 எல்லாம் பாருங்க. இதெல்லாம் நம்பர்ஸ் பாருங்க, சின்ன சின்ன நம்பர்ஸ் இருக்கா? அப்ப கட்டாயம் பாத்தீங்கன்னா கூட்டலா இருக்கும், இல்ல அப்படின்னா டிஃபரன்ஸா இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. நம்பர்ஸ் பார்த்தாலே தெரியுது பாருங்க. 9 இருக்கு, இதுக்கு அடுத்து 81. இது அப்போ 9 81 அப்படின்னா லாங்கா இருக்கா? அப்படின்னு கட்டாயம் மாற்றிடுச்சு. சில நம்பர் வச்சாலே பெருக்கலாம் கூட்டலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கலாம். இங்க பாருங்க 1 6 12 19 27 நம்பர்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கா? அப்படி க்ளோஸா இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடிஷன் இல்லை டிஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாமா? 1 6க்கும் வித்தியாசம் பாருங்க 5. 1 6 வித்தியாசம் 5. 1 + 5 6. அடுத்து பாருங்க 6 + 6 12. அது 12 + 7 19. அது 19 + 8 27. 19 + 8 27. அப்ப 27 என்ன வரும்? +9. 27 + 9 என்ன அப்படின்னா 36. அப்ப ஆன்சர் என்ன? 36. அப்ப சம்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படி கேட்டீங்கன்னா +5 6 7 8 9. அப்ப ஆன்சர் என்ன? 27 + 9 = 36. 27 கூட நீங்க 9 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும். அப்ப நம்ம ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. சரிங்களா? உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. புரிஞ்சா? பாருங்க 1 5 6 6 6 12 12 7 19 19 8 27 27 9 36. இதான் ஆன்சர். அப்ப இந்த क्वेश्चन என்ன அப்படின்னா அடுத்தடுத்த எண்கள் 5 6 7 8 9 இதுக்கு அடுத்து அப்படின்னா 10 11 12 13 அது போயிட்டே இருக்கும். எவ்வளவு எண்கள் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து அந்த சீரிஸ் இருக்கு. புரிஞ்சா? ஓகே. அடுத்து பாருங்க நாலாவது கொடுத்துருல 2 3 6 18 108 இங்க என்ன கேட்கிறாங்க. இப்ப நம்ம பாருங்க 2 3 6 இருக்கு, அதுக்கடுத்து 18 இருக்கு, அதுக்கடுத்து பாருங்க 108. 18 எங்க இருக்கு, 108 எங்க இருக்கு? அப்ப என்ன கான்செப்ட் இருக்குன்னா கட்டாயம் பெருக்கல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்க நம்பர்ஸ் ஜம்பிங் ஆகுதா? அப்ப ஜம்பிங் ஆகுறதுனால என்ன பண்ணா கட்டாயம் இது மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணலாம் மனசுல வச்சுக்கலாம். இத பாருங்க. அப்ப 2 3 6 2 3 6 6 3 18 6 × 18 எவ்வளவு அப்படின்னா 108. அப்ப என்ன பண்ணணும்? 18யும் 108யும் பெருக்கணும். அப்படி பெருக்கி போட்டா உங்களுக்கு ஆன்சர். பாருங்க முதல் 2 பெருக்கினா என்னது? மூணாவது. ஃபர்ஸ்ட் 2 பெருக்கினா மூணாவது. 7 3 6. அடுத்து 6 3 18. அடுத்து 6 18 108. 6 18 108. அப்ப என்ன வரும்? 18யும் 108யும் பெருக்கணும். 18 × 108 எவ்வளவு சார் அப்படின்னா 1944. 1944. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1944. 18யும் 108யும் நீங்க பெருக்கினா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 1944 வரும். சந்தை அப்படின்னா பெருக்கணும். 108 இது 18 8 8 64 இது 0 பண்ணலாம். 64 அப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? 8 8 64 இங்க 0 பண்ணலாம். 64 அப்படி போட்டுக்கலாம். 1 8 8. சரிங்களா? அது 1 இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 108 அப்படி கீழே போட்டுக்கலாம். 1 இருக்கிறனால மேல இருக்கிறது அப்படி கீழே போட்டுக்கலாம். இப்ப கூட்டலாமா? 4 8 6 14 பேலன்ஸ் 1 9. ஆன்சர் என்ன? 1944. இந்த 18யும்
108யும் நீங்க பெருக்கணும், உங்களுக்கு என்ன வரும்? 1944 கிடைக்கும். சரிங்களா? அடுத்த அஞ்சாவது பாருங்க. அஞ்சாவது சம் கொடுத்தோட இது வந்து 2 சீரிஸ். இதுவரை பார்த்ததெல்லாம் ஒரே சீரிஸ். இது பாத்தீங்கன்னா 2 சீரிஸ். என்ன சார் 2 சீரிஸ்? இங்க பாருங்க 19 14 19 14 14 10 10 7 இதெல்லாம் ஒரு சீரிஸ். கீழே பாருங்க 4 7 7 11. 11 அடுத்து என்ன அப்படிங்கிறது क्वेश्चंस. 11 அடுத்து என்ன அப்படிங்கிறது क्वेश्चंस. இது 2 சீரிஸ். ஃபர்ஸ்ட் டாப் சீரிஸ் பாருங்க. டாப் வந்து மேல உள்ளது, பாட்டம் வந்து கீழ உள்ளது. டாப் சீரிஸ் பொறுத்தவரை 19 14 குறைதா அப்படின்னு அர்த்தம் கட்டாயம் கழிச்சிருக்காங்க அர்த்தம். ஒரு எண் குறைத அப்படின்னா ஒண்ணு கழிச்சிருப்பாங்க, இல்லைன்னா வகுத்துருப்பாங்க, இல்லைன்னா நம்பர்ஸ் குறையாது. ஒரு எண் கூடுது அப்படின்னா ஒண்ணு கூட்டிருப்பாங்க, இல்லைன்னா பெருக்கிருப்பாங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப 19ல 14 அப்படின்னு அர்த்தம் 5 கழிச்சிருக்காங்க. 19 5 போனா 14. அடுத்து 14 10 அப்படின்னு அர்த்தம் 4 கழிச்சிருக்காங்க. இங்க 5 கழிச்சிருக்காங்க, இங்க 4 கழிச்சிருப்பாங்க. அப்ப அதை அடுத்து என்ன கழிப்பாங்க? 3 கழிப்பாங்க. -3. 10 -3 எவ்வளவு? 7. இது டாப் சீரிஸ். கீழே பாட்டம் சீரிஸ் பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கா? 4 7. அப்ப வித்தியாசம் என்ன? +3. 4 +3 என்னது? 7. அப்ப 7 11 அப்ப என்னது? +4. 7 கூட 4 கூட்டினா 11. அப்ப இங்க 3 இங்க 4. அப்ப இதுக்கு அடுத்து என்ன வரும்? 5. அப்ப 11 + 5 எவ்வளவு? 14. எவ்வளவு? 14. புரிஞ்சா? அப்ப 2 சீரிஸ். மேல சீரிஸ் பொறுத்தவரை நம்பர்ஸ் கழிச்சிருக்காங்க, கீழே உள்ள சீரிஸ் பொறுத்தவரை நம்பர்ஸ் கூட்டிருக்காங்க. இதுதான் வித்தியாசம். இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்னா நம்பர்ஸ் வேல்யூ குறைஞ்சு குறைஞ்சு கூடும். இந்த 19 4 அதுக்கு பாருங்க 14 அதுக்கு பாருங்க 7. அப்ப ஒரே பிளஸ்ஸா இருக்கும், ஒரே சீரிஸா இருக்கும். இந்த மாதிரி இருந்தாவே என்ன அர்த்தம்? 2 சீரிஸ் அர்த்தம். ஒன்று விட்டு ஒன்று சீரிஸ். அப்ப மேல ஒரு சீரிஸா இருக்கும், கீழே ஒரு சீரிஸா இருக்கும். இதை கொஞ்சம் கவனமா செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னே இந்த 5 டாபிக் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கியூப் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் 5 கியூப் பார்த்தோம். ஆன்சர் என்ன? 6 கியூப் 216 அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது சம் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 9 கொண்டு பெருக்கணும், ரெண்டாவது 9 கொண்டு கூட்டணும். ஒரு பெருக்கல் ஒரு கூட்டல், ஒரு பெருக்கல் ஒரு கூட்டல், அந்த மாதிரி பார்த்தோம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு எண்கள் 5 6 7 8 9 இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வச்சு கூட்டி கூட்டி போட்டோம். இது மூணாவது டைம். நாலாவது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 எண்ணை பெருக்கினா மூணாவது எண். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பெருக்கினா மூணாவது நம்பர், அடுத்த 2 பெருக்கினா அடுத்த எண், அடுத்த 2 பெருக்கினா அடுத்த எண். 7 3 6 6 3 18 6 18 108 18 108 1944. சரிங்களா? லாஸ்ட் மெத்தட் 2 ஆப்ஷன், 2 சீரிஸ், ஒரு டாப் சீரிஸ், இன்னொரு பாட்டம் சீரிஸ். ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ், ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா பிளஸ். அப்போ மேட்ச் என்ன? -6. ஃபர்ஸ்ட் பார்த்தது கியூப், ரெண்டாவது பார்த்தது ஒரு பெருக்கல் ஒரு அடிஷன், மூணாவது பார்த்தது டிஃபரன்ஸ், நாலாவது பார்த்தது மல்டிப்ளிகேஷன், அஞ்சாவது பார்த்தது 2 சீரிஸ். ஸோ ஒரு 5 பார்த்தோம். அதுக்கடுத்து 6வது சம் பாருங்க. 1 2 3 5 8. இந்த 8க்கு அடுத்து என்ன அப்படி கேட்குறாங்க. சரிங்களா? 1 2 3 5 8. 8க்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது கேள்வி. இது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது இருக்கட்டும். இப்போ நம்பர்ஸ் பாருங்கள், நம்பர்ஸ் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கா? 1 2 3 5 8 இருக்கா? இப்போ நீங்கள் பார்க்கும்போது பகா எண்ணம் இருக்குமோ அப்படி பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் 1 என்பது பகை எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அப்போ கம்பல்சரி அந்த கான்செப்டில் இருக்காது தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணால் 8. 8ங்கிறது இரட்டை எண். 8ங்கிறது இரட்டை எண். பகா எண்ணில் வரக்கூடிய ஒரே இரட்டை எண் என்ன அப்படி கேட்டிங்கன்னா 2 மட்டுமே. சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த சீரீஸ் வந்து பிரேம் நம்பரில் வராது, பகா எண்ணில் இந்த சீரீஸ் வராது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ எப்படி சார் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா நீங்கள் சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள். 1 2 கூட்டினா 3. சரி, ரைட்டு, ஓகே. அப்போ 1 2 கூட்டினா என்னது? 3. அடுத்து 2 3 கூட்டினா 5. 2 3 கூட்டினா 5. அப்போ இந்த 3 5 கூட்டினா எத்தனை? 8. அப்போ 5
8ஐயும் கூட்டினா எவ்வளவு 5 8 13. அப்போ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னா 13. ஆப்ஷன் பி. சொல்ல போறீங்களா? அப்போ என்னன்னா முதல் 2 எண்ணை கூட்டினா அடுத்த எண் கிடைக்கும். புரிஞ்சா? ஃபஸ்ட்டு 2 எண்ணை கூட்டினா 3ஆம் எண் கிடைக்கும். இந்த 2ஐயும் கூட்டினா இது கிடைக்கும். இந்த 2ஐயும் கூட்டினா இது கிடைக்கும். 5 8ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் ஆகிய 13 கிடைக்கும். இப்படியும் கேட்கலாம். அடுத்த ஒரு எண்களை பொறுத்தளவில் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு கிடையாது, எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நிறைய சம்மை வந்து மாறி மாறி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஒரு சம்முக்கு ஒரு சம்மை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அசியூம் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ பார்த்தோம், முதல் 2 எண்ணை கூட்டினா 3ஆம் எண், 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5, 3 5 கூட்டினா 8, 5 8ஐயும் கூட்டினா 13. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 13. புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, ஏழாவது கொஸ்டின் பாருங்க. 64 16 32 8, 64 16 நம்பர் குறையுதா? அதுக்கடுத்து பாருங்க 32 படாமல் கூடுதா? அப்போ ஒரு நம்பர்ஸ் குறைஞ்சி கூடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து 2 சீரியஸ் இருக்கு அர்த்தம். ஏற்கனவே நம்ம வந்து 5ஆம் சம் பார்த்தோம் அந்த பேட்டர்னில். அதே பேட்டர்னில் 7ஆம் சம் கொடுத்துருக்காங்க 2 சீரியஸ். என்ன சார் 2 சீரியஸ்? பாருங்க, 64 பாதி 32, 32 பாதி எதுனா 16, 32 பாதி 16. சரிங்களா? அப்போ இது ஆன்சர். என்ன பண்ணலாம், அப்படியே கோடை போட்டு ஆன்சர் முடிச்சிடலாம். சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் கீழே செக் பண்ணி பாருங்க. இது ஒரு சீரியஸ். கீழே பாருங்க, 16 பாதி 8, 16 பாதி 8. அப்போ 8 பாதி என்ன? 8 பாதி எங்கே வரும்? இங்கே வரும். சரிங்களா? 8 பாதி எங்கே வரும்னா 16க்கு அடுத்து வரும். பட் நம்ம ஆன்சர் இதுதான், இது தேவையில்லை. சப்போஸ் கொஸ்டினில் 16 கொடுத்துருந்து அதுக்கடுத்து என்ன கேட்டா அப்படின்னா 4, ஆன்சர் சி. பட் நமக்கு இந்த ஸ்டேஜ் இங்கே தேவையில்லை, நமக்கு 16 போதுமானது. ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், 64 பாதின்னு சொல்லலாம், இல்லை வகுத்தல் 2ன்னு சொல்லலாம். 2 ஒன்று தான். பாதினாலும் வகுத்தல் 2நாலும் ஒன்று தான். அப்போ 64 பாதி 32, 32 பாதி என்ன அப்படின்னா 16. திஸ் இஸ் ஆன்சர். இதுதான் ஆன்சர். சரிங்களா? கீழே பாருங்கள், 16 பாதி 8, 8 பாதி 4. பட் இது எப்போ அப்படின்னா கொஸ்டினில் 16ங்கிறது பிரிண்ட் இருந்திருந்தால் ஆன்சர் 4. இங்கே கொஸ்டினில் 16 இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், 16 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்னது 16. ஓகே. அடுத்து 8 பாருங்கள். 8 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பு, கொஞ்சம் நல்ல கூட்டல் தெரிஞ்சால் மட்டும் தான் இது செம்ம ஆன்சர் போட முடியும். 2 இருக்கா, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. இந்த இருக்கா, இந்த 2ஐ கூட்டினா இது 2 + 3 5. அடுத்து பாருங்க, 2 3 5, இந்த 3ஐயும் கூட்டினா 10. அடுத்து பாருங்க, 2 3 5 10, இந்த 4ஐயும் கூட்டினா என்ன அப்படின்னா 20. அடுத்து பாருங்க, இந்த 5ஐயும் கூட்டினா என்னது 40. அப்போ ஃபுல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ சார் அப்படின்னா 80. இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? அப்போ என்ன அப்படின்னா 2 3 5, அடுத்து 2 3 5 எவ்வளவு 10. அடுத்து 2 3 5 10, இதை கூட்டினா எவ்வளவு 20. அடுத்து இந்த 20 வரைக்கும் ஃபுல்லாக கூட்டுருங்க. 2 3 5 10 20, இதெல்லாம் கூட்டினா 40. டோட்டலாக கூட்டினா எவ்வளோ சார் அப்படின்னா 80. 80 ஆன்சர். ஆப்ஷன் டி. புரிஞ்சா? இது ஒரு மாடல். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போது 2 2ஆக பார்த்தீங்க, இங்கே பார்க்கும்போது என்னது ஃபுல்லாத்தையும் கூட்டி கூட்டி பார்க்குறோம். எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் கூட்டி பார்க்குறோம். 2 3 5, 2 3 5 10, 2 3 5 10 20, 2 3 5 10 20 40, 2 3 5 10 20 40 = 80. புரிஞ்சா? ரைட். ஓகே. இது ஒரு டைப். அடுத்து பாருங்கள், பாயிண்ட் வச்சு 2 சம் கொடுத்துருக்காங்க. இது அடிக்கடி இந்த மாதிரி மாடல் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. உங்களை வந்து உங்கள் டைத்தை வேஸ்ட் பண்ணணும், உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும், உங்களை வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகணும், அந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறாங்க ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இங்கே பாருங்கள், 0.01, 0.04, 0.09. அப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படி கேட்குறாங்க. நீங்கள் நம்பர்ஸ் பாருங்கள், இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் விட்டுருங்க, பார்த்துக்கலாம். 149. அப்போ என்ன வருது, ஸ்கொயர்னு தெரியுதா? 1 4 9. அப்போ என்னது ஸ்கொயரு. அப்போ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4,
3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் என்ன 16. அப்போ 16 போட்டுக்கோங்க. இங்கே புள்ளிக்கு எடுத்த இது ஸ்தானம் 2 ஸ்தானம் இதாக இருக்கா. அப்போ புள்ளி வச்சு ஃப்ரண்டில் 0 போடுவோங்க. அப்போ ஆன்சர் என்ன 0.16. ஆன்சர் எங்கே இருக்குது 0.16 ஆப்ஷன் சி. புரிஞ்சா? இதில் என்ன சார் அப்படின்னா இது வந்து 0.1 ஸ்கொயர், இது 0.2 ஸ்கொயர், இது 0.3 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன 0.4 ஸ்கொயர். இந்த பாயிண்ட்டுக்கு முன்னே 0 இருந்தால் ஒன்று தான், 0 இல்லாட்டாலும் ஒன்று தான். புரிஞ்சா? பாயிண்ட்டுக்கு முன்னே 0 போட்டாலும் ஒன்று தான், போட்டாலும் ஒன்று தான். அப்போ 0.1 ஸ்கொயர் என்ன பண்ணால் 0.001, 0.2 ஸ்கொயர் என்ன பண்ணால் 0.04, 0.3 ஸ்கொயர் என்ன பண்ணால் 0.09. அப்போ அகைன் மை ஆன்சர் இஸ் 0.4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.16. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் இப்படி தான். அப்போ நீங்கள் பாயிண்ட்டை பார்த்தோன்னே பதற வேண்டாம், பொறுமையாக ரிலாக்ஸாக பண்ணலாம். 1, 4, 9, அகைன் 16, அதுக்கடுத்து 25, அடுத்து 36, 49, அது போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து நம்மளுடைய சாப்டரில் லாஸ்ட் ஒன் 10வது சம் 2.1, 5.2, 8.4, 11.7, 15.1. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஸ்கொயராக இருக்குமா கியூப்பாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கவலை தேவையில்லை. ஏன்னா நம்பர்ஸ்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள் பாயிண்டில் இருக்குது, பாயிண்ட்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது நீங்கள் ஸ்கொயர் கீப் வச்சு பார்க்க வேண்டாம். அப்போ எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் அடிஷன் இந்த மாதிரி பாருங்கள், பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லாமே நியரஸ்ட்டாக தான் இருக்குது. 2, 5, 8, 11 இந்த மாதிரி நியரஸ்ட்டாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், ஏதாச்சும் டிஃப்ரென்ஸு அடிஷன் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள், பெட்டராக இருக்கும். 2.1 5.2 அப்போ இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3.1 வரும். 3.1 அடுத்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 3.2 வரும். 3.2 சரிங்களா? 5.2க்கும் 8.4க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 3.2 வரும். அடுத்து 8.4க்கும் 11.7க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3.3 வரும். 3.3 இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன 3.3. அடுத்து 11.7 இருக்கா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3.4 வரும். 3.4. அப்போ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 15.1 இருக்கா. அப்போ 15.1 கூட எதை கூட்டணும் 3.5 கூட்டணும். 15.1 கூட 3.5 கூட்டினால் 15, 15 3 18, 1 5 6. அப்போ ஆன்சர் என்ன 18.6. எங்கே இருக்குது இந்த இருக்கா. அப்போ ஆன்சர் என்ன பி. சொல்ல புரிஞ்சா? இந்த மாதிரி பாயிண்டில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸு. அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு செக் பண்ணி அதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். பாருங்கள், இது 2.1, இது 5.2. அப்போ 2.1 கூட எதோ கூட்டினா 5.2 அப்படின்னா 3.1. அதே மாதிரி 5.2 கூட எதை கூட்டினா 8.4 அப்படின்னா 3.2. அதே மாதிரி 8.4 கூட 3.3 கூட்டினா என்னது 11.7. அதே மாதிரி 11.7 கூட 3.4 கூட்டினா 7.15. அப்போ 7.15 இந்த இருக்குல்ல 15 இருக்குல்ல 15.1 கூட எதை கூட்டணும் 3.5 கூட்டினா என்னது 18.6. ஓகே. அப்போ இந்த டாப்பிக்கில் நாம் பார்த்தீங்கன்னா தென் அடுத்த ஒரு எண் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அரௌண்ட் 10 மாடல் பார்த்துருக்குறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸை நல்லா கவனிச்சுட்டு இதே மாதிரி நம்ம அகாடமி சார்பாக சைக்கிள்ஸ் புக்கு போட்டிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் மினிமம் ஒரு 60-70 சம் இருக்கும். அது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் இதை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணால் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.